ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வெங்காய பொடி பண்ண போகிறோம். ஆனியன் பவுடர். இந்த வெங்காய பொடி வந்து ரொம்ப ஒரு சிம்பிளுங்க. இது வந்து நீங்கள் கடையில் வாங்கணுன்னு அவசியம் கிடையாது, நம்மளே வீட்டில் வந்து போடலாம். இது வந்து நமக்கு ட்ரை ஐட்டம்ஸ், இது மாதிரி பொட்டேட்டோ ஃப்ரை, சிக்கன், அது மாதிரியெல்லாம் நம்ம பண்ணும்போது இந்த வெங்காய பொடி போடும்போது வந்து உங்களுக்கு இன்னும் ஒரு டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இது நிறைய டிஷ்ஷஸில் வந்து யூஸ் ஆகுது. இதே மாதிரி தான் கார்லிக் பொடி, ஜிஞ்சர் பொடி எல்லாம் நம்ம வீட்லேயே பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து நான் வெங்காய பொடி காட்டுறேன். இதுக்கு வந்து நான் 5 வெங்காயம் எடுத்திருக்கேன். இது நான் வந்து வெஜிடபிள் சாப்பரில் வந்து போட்டு நல்லா வந்து சாப் பண்ணிட்டேன். இதை அரைச்சும் பண்ணலாம், இல்லை நல்லா வந்து தின்னாக வந்து ஸ்லைசஸ் பண்ணியும் வந்து காய போட்டு நம்ம பவுடர் பண்ணிக்கலாம். இது வந்து நான் சாப்பரில் போட்டது வந்து இது வந்து ஏறக்குறைய வந்து நல்லா வந்து சின்ன சின்னதாக சாப் பண்ணியிருக்கு. இது நான் அரைச்சோன்னா நமக்கு வந்து அந்த தண்ணி நிறைய வந்து ஜூஸ் வரும். அந்த ஜூஸை வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை காய போட்டு அந்த சக்கையை வந்து காய போட்டு வந்து பவுடர் பண்ணுறாங்க. அப்படி நம்ம பண்ண வேண்டாம். இதில் ஏற்கனவே வந்து ஜூஸோடு தான் இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம வெயிலில் காயப்படலாம், வெயிலில் வச்சுக்கலாம். இது ஒரு தட்டில் வந்து இது மாதிரி வந்து நீங்கள் பரப்பி வச்சுருங்க. பரப்பி நம்ம வந்து 2 தட்டுக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நான் 2 தட்டுக்கு வந்து தட்டில் நல்லா பரப்பி வச்சுட்டேன். இதை வந்து நம்ம வெயிலில் வச்சுக்கலாம். இப்போ அது வெயிலில் வச்சாச்சு, காயட்டும். இப்போ நல்லா காஞ்சிடுச்சு பாருங்கள். இது வந்து 2 days எடுத்துச்சு. நான் வந்து ஜஸ்ட்டு எங்கள் வீடு வந்து ஈஸ்ட் ஃபேஸிங்னால் வர வெயிலில் வச்சது தான். இது வந்து நல்ல வெயிலில் வச்சா 1 dayலே காஞ்சிட்ருக்கோம். இன்றைக்கி இப்போ பாருங்கள் நல்லா மொறுன்னு ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இதை வந்து நல்லா மிக்சியில் போட்டு தூள் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பொடி பண்ணிக்கலாம். இப்போ வெங்காய பொடி ரெடியாக ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. நல்லா வந்து அந்த வெங்காயோட ஸ்மெல் வந்து கொஞ்சம் கூட போகல, அவ்வளோ நல்லாயிருக்கு. இந்த ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு வந்து வெங்காயம் போடணும்னு அவசியம் இல்லை. சில ட்ரை ரெசிபீஸில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கார்னிஷ் பண்ணினோன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள். இதே போல் தான் வந்து கார்லிக் பொடியும் வந்து இதே மாதிரி தான், கார்லிக் பவுடர். இப்போ ஆனியன் பவுடர் வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இது ரொம்ப நாள் எடுக்கலை, ஜஸ்ட்டு 2 days. அதுவும் இப்போ சம்மர் இருக்கிறதுனால வந்து 1 dayவே வந்து நீங்கள் மேலே மொட்டை மாடியிலலாம் வச்சிங்கன்னா 1 dayலேயே ரெடி ஆகிடும். எனக்கு வந்து 2 days ஆச்சு. உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். வேறு ரெசிபீஸும் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.